ஹலோ எவ்ரிவன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் மஞ்சுமேல் பாய்ஸ் மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. ஆனா, இந்த தடவ அந்த பொண்ணு பொழைக்கல, இறந்துட்டாங்க. 27 வயசான ஒரு பொண்ணு, அன்வி கம்தார் அப்படின்ற ஒரு பொண்ணு, ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் ஆர் கான்டென்ட் மேக் பண்ணும்போது கீழ தவறி விழுந்து, ஒரு 300 அடி பாதாளத்துல கீழ தவறி விழுந்து இறந்துட்டாங்க. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஒரு குவிக் இன்ஃபோ பைட் பார்க்க போறோம். ஆன்வி கம்தார் அப்படின்றவங்களுக்கு 27 வயசாகுது. அவங்க ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் மும்பைல இருக்காங்க. ஏற்கனவே டெலாய்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ லிங்க்டின்ல ஒர்க் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். அவங்க ஒர்க் பண்றத தாண்டி ஷி வாஸ் அ சோஷியல் இன்ஃப்ளூயன்சர். இன்ஸ்டாகிராம்ல கிட்டத்தட்ட 2,50,000 ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க. ஷி வாஸ் அ டிராவல் எந்தூசியாஸ்ட். நெறைய டிராவல் இடத்துக்குலாம் அவங்க போவாங்க. நெறைய ஐட்டினரீஸ் போஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராவல் ஐட்னரிஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ நெக்ஸ்ட் வரப்போகிறது இந்த ஆகஸ்ட் 15th ஒரு லாங் வீக்கெண்ட் வருது இல்லையா. அண்ட் அது இல்லாமல் இது வந்து ஒரு மான்சூன் டைம், இது வந்து ஒரு ரெய்னி சீசன். மகாராஷ்டிராலையும் இது வந்து ஒரு ரெய்னி சீசன். ஸோ அதனால் அவங்க ஒரு மான்சூன் அப்டேட், ட்ராவல் அப்டேட் போடுறதுக்காக நிறைய இடம் ட்ராவல் பண்ணுறதுக்கு இப்போது அவங்க பிளான் பண்ணி ட்ராவல் பண்ணிட்டும் இருந்திருக்கிறாங்க. அதில் இந்த ஆகஸ்ட் 15th அடுத்து வரப்போகிற ஒரு லாங் வீக்கெண்டுக்கு எங்கெல்லாம் மான்சூன்ல போகலாம் அப்படின்னு ஒரு கான்டென்ட் வந்து அவங்க போட்டுட்டு இருக்காங்க. அதை வச்சு அவங்க சீரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்க டிஃப்ரெண்ட் பிளேசஸும் டிராவல் பண்றாங்க. இந்த மான்சூன் அப்டேட்காக அவங்க ஆல்ரெடி ஒரு ஒரு வீடியோவும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மான்சூன்ல எஸ்பெஷலி இந்த ஆகஸ்ட் 15க்காக நான் நிறைய இடம் டிராவல் பண்ண போறேன். அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம எங்கெல்லாம் வந்து போகலாம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுக்காக அவங்க ஜூலை 16th அன்னைக்கு வந்து இந்த இந்த ராய்காட் அப்படின்ற இடத்துல கும்பே வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துல போயிருக்காங்க. இந்த இடம் என்ன மாதிரி ஒரு இடம்னா, ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப சீனிக்கான இடம். அண்ட் எஸ்பெஷலி இந்த மான்சூன்ல அந்த அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதி வந்து, அந்த ராய்காட் பகுதி வந்து நிஜமாலுமே வந்து ரொம்ப ரொம்ப அழகா, நிறைய படத்துலலாம் அது வரும். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அத வந்து நம்ம இந்த மான்சூன்ல கேப்சர் பண்ணணுன்றதுக்காக போயிருக்காங்க. எஸ்பெஷலி அது வந்து அந்த கொன்கன் கோஸ்ட் பகுதியில வர ஒரு ஏரியா தான் வந்து இந்த இந்த வாட்டர் ஃபால்ஸ், இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் எல்லாம். ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப சீனிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க போயி நம்ம வந்து மான்சூன் அப்டேட், ட்ராவல் அப்டேட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட சேர்ந்து ஒரு 7 ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. ஸோ ஜூலை 17th போயிட்டு அன்னைக்கு காலையில அந்த வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துல ஒரு பகுதியில நம்ம ஷூட் பண்ணலான்னு சொல்லி, ஒரு வீடியோ ஷூட் பண்றதுக்காக ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஸ்லிப் ஆயி கிட்டத்தட்ட ஒரு 300 to 350 ஃபீட் ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டாங்க. அது எப்படி அப்படின்னா, அது வந்து ஒரு வேலி பகுதி. அந்த வேலி வந்து ஃபுல்லா வந்து கொஞ்சம் ராக்கியா இருக்கு. ஸோ அந்த இடத்துல இந்த ரெய்னி சீசன் அப்போ இந்த கான்டென்ட் எடுக்கும்போது ஸ்லிப் ஆயி கீழ விழுந்திருக்காங்க. இவங்க ஸ்லிப் ஆயி கீழ விழுந்த உடனே, அவங்க கூட வந்த அந்த 7 பேரும் இம்மீடியட்டா போலீஸ்க்கு வந்து தகவல தெரிவிச்சு, போலீஸும் இம்மீடியட்டா ஒரு ரெஸ்க்யூ டீமோட வந்து இம்மீடியட்டா அவங்கள காப்பாத்துறதுக்கு இறங்கியிருக்காங்க. பட் பயங்கர கன்டினியூஸா மழை பெஞ்சிட்டு இருந்ததாலயும், அந்த இடம் வந்து நெறைய ராக்ஸ் இருந்ததாலயும், மழை பெய்யும்போது மறுபடியும் மறுபடியும் அந்த ராக்ஸ் வந்து கீழ விழுந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ, அதனாலயும் இந்த ரெஸ்க்யூ டீமால ரொம்ப டக்குன்னு இம்மீடியட்டா அவங்கள வந்து காப்பாத்த முடியல. இனிஷியலா இந்த ரெஸ்க்யூ டீம் என்ன நெனச்சுட்டு இருந்திருக்காங்க அப்டின்னா, அவங்க வந்து இறந்துட்டாங்க கீழ விழுந்ததுல அப்டின்னு நெனச்சிருக்காங்க. ஏன்னா, அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராததுனாலயும் அவங்களுடைய ரெஸ்க்யூ மெஷர்ஸ் வந்து ரொம்ப 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 டிலே ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆயிருக்கு இந்த ரெஸ்க்யூ டீம் வந்து அவங்கள ரெஸ்க்யூ பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ரோப் போட்டு இதுதான் நான் சொன்ன இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் மாதிரியே ஃபர்ஸ்ட் இனிஷியலா ரோப் போட்டு காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரொம்ப மழை கன்சிஸ்டன்ட்டா பேஞ்சுட்டு இருந்ததால, அந்த ராக்ஸ் எல்லாம் கீழ விழுந்துட்டு இருந்ததால, அதுக்கப்புறம் ஒரு புள்ளி வச்சு அந்த ரோப்ல கட்டி, அது மூலியமா வந்து அவங்கள லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இனிஷியலா அவங்க ரெஸ்பான்ஸ் இல்ல. ஸோ ஷி இஸ் டெட் அப்படின்னு நெனச்சிருக்காங்க. பட் ஆனா கிட்ட போக போக அவங்களோட உயிர் இருக்கு இன்னும் அப்படின்னு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்கள ரெஸ்க்யூ பண்ணி இம்மீடியட்டா ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இறந்துட்டாங்க. இவங்க வந்து நிஜமாலுமே ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான ஒரு கேர்ள். ஆஸ் செட் அவங்க வந்து சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் முடிச்சுட்டு டெலாய்ட்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க.
கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்களோட பேஷன் வந்து சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சில இல்ல அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவங்க டெலாய்ட்ல ரிசைன் பண்ணிட்டு, லிங்க்டின்ல அவங்களுடைய பேஷனுக்கு ஏத்த மாதிரி கம்யூனிட்டி மேனேஜர் அப்படின்ற ஒரு வொர்க் வந்து அவங்க வந்து அ சேர்ந்திருக்காங்க. அவங்களோட ப்ளாக்லயே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "நான் ஏதோ நெனச்சு என்னோட கரியர ஆரம்பிச்சேன். பட் ஆனா வந்து நெறைய இவால்வ் ஆயி, இப்ப இந்த மாதிரி கான்டென்ட் அண்ட் வீடியோ மேக்கிங் இந்த கான்டென்ட் மேக்கிங்ல தான் என்னோட பேஷன் இருக்கு." அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, இந்த மாதிரி நெறைய நியூ ரோல்ஸ்லாம் இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுகிட்டு, அந்த மாதிரி ஒரு ரோல இப்ப எடுத்து பண்ணிட்டுருக்கேன். யாருக்கு தெரியும்? இன்னும் கொஞ்சம் வருஷத்துல நான் வந்து ஒரு சிஓவா ஆகலாம். இல்ல இந்த இந்த ஏஐ ஜெனரேஷன்ல வந்து நான் வந்து என்னவா ஆவேன்? இன்னும் எப்படியெல்லாம் இவால்வ் ஆகும் என் கரியர் அப்படின்னு தெரியல. அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து நிஜமாலுமே வந்து ரொம்ப ஒரு ஒரு ப்ராமிசிங் கேர்ள். அவங்களோட கரியர் டுவர்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்களோட பேஷன ஃபாலோ பண்ணிட்டுருந்தாங்க. பட் இட் இஸ் ஜஸ்ட் என்ன என்ன நம்ப சொல்றது? அவங்களுடைய பிக் ஃபியூச்சர் வாஸ் அட் அ ஷாட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சம்பவம் வந்து நம்ம எல்லாருக்குமே இது வந்து ஒரு லெசன். இப்போ யங் ஜெனரேஷன்ஸ் எல்லாருமே வந்து ரீல்ஸு, ஷார்ட்ஸு இந்த மாதிரி வந்து நெறைய இடத்துக்கு போயி, ரொம்ப க்ரூஷியலா யாருமே காட்டாத சில இடத்தெல்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து நெறைய ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து போடுறாங்க. அண்ட் நம்பளோட ஷார்ட்டோ, நம்பளோட ரீலோ வந்து என்னைக்காவது வைரல் ஆயிடாதா? அப்படின்னு சொல்லி நெறைய ரிஸ்க் எல்லாம் எடுக்குறாங்க. ஸோ அந்த ரிஸ்க் எல்லாம் நம்ம எடுக்கும்போது, ரொம்ப கால்குலேட்டிவா எடுக்கணும் அப்படின்றது வந்து இந்த இந்த நடந்த இந்த சம்பவத்திலருந்து நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கலாம். நாம்ப வந்து நெறைய டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கான்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நெறைய விஷயம் பண்றோம். ஆனா இதெல்லாம் பண்றது மூலியமா நம்பளே நாளைக்கு ஒரு கான்டென்ட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுலயும் வந்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அண்ட் இதெல்லாம் தாண்டி அ இன்னொரு விஷயம் பொதுமக்களுக்கும் வந்து என்ன தெரியணும்னா, ஆஸ் செட் இந்த ஆகஸ்ட் 15ல இன்னொரு ஒரு லாங் வீக்கெண்ட் வருது. இப்ப எல்லாருமே நெறைய டிராவல் பண்றாங்க லாங் வீக்கெண்ட்ஸ்ல. இந்த டிராவல் பண்ணும்போது அஃபிஷியல் வெப்சைட்ல கவர்மெண்ட்டும், இந்த இந்த டிராவல் ஏஜென்சிஸோ இவங்கலாம் சொல்ற இன்ஃபர்மேஷன் தான் வந்து ரொம்ப கரெக்ட்டான இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஐட்னரிய வந்து நீங்க வந்து எல்லாருமே வந்து டிசைன் பண்ணணும். நீங்க உங்க ஐட்னரி பிளான் பண்ணும்போது, இந்த மாதிரி வெரைட்டி இன்ஸ்டா ஸ்டோரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வெரிஃபைடு இன்ஃபர்மேஷனா? இங்க போலாமா? போகக்கூடாதா? இது வந்து அஃபிஷியலா இந்த இடத்துக்கு நம்ம அலவுடா? இந்த மாதிரி ஒரு ஒரு ஹில்லி இடம் இதுக்கெல்லாம் போனோம் அப்டின்னா, நம்மகிட்ட ப்ராப்பர் கியர்ஸ் எல்லாம் இருக்கா? ப்ராப்பர் ஷூஸ் நம்ம வியர் பண்றோமா? இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஐட்னரிய பிளான் பண்ணணும். இன்ஸ்டால போடுற எல்லாரும் போடுறது வந்து ஒரு வெரிஃபைடான இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ, அத வெரிஃபை பண்ணி செக் பண்ண வேண்டியது நம்பளுடைய கடம தான். ஸோ, இந்த கடமைய எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணி, நம்ம டிராவல் பண்ணா, இந்த மாதிரி நெறைய ரிஸ்கியான விஷயங்கள் நம்ப வந்து பண்ணாம இருக்கும் பட்சத்தில, நம்ப வந்து இந்த மாதிரி நடக்கிற இன்சிடென்ட்ஸ்ல இருந்து தப்பிக்கலாம். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த குயிக் இன்ஃபோ பைட். அகெயின் காந்தாரோடைய சோலுக்கு லெட் ஹர் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். ஸோ நம்ம மறுபடியும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ், ரீல்ஸோ, ஷார்ட்ஸோ யார் எங்க எடுக்கணும்னாலும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த இடத்துல எடுக்கலாமா? கேர்ஃபுல்லா கொஞ்சம் கூட வந்து அதில வந்து ஒரு சேஃப்டி இஷ்யூஸ் ஏதாவது தோணுச்சு அப்படின்னா, இட்ஸ் ஓகே தட் யூ அவாய்ட். இத நம்ம போட்டே ஆகணும் அப்படின்னு இல்ல. ஃபியூச்சர்ல பல இடம் இந்த மாதிரி நெறைய இடம் நம்மளால கவர் பண்ண முடியும். அதுக்கு நம்ம முதல்ல உயிரோட இருக்கணும். ஸோ லெட் அஸ் டேக் திஸ் அஸ் அ லெசன். நம்ப வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் கூட ரிஸ்கியா இருந்தா, அத அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வித் தட் பாய்.